ஹாய்ங்க. முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கே இப்போ தான் ஸ்பாட்டில் தான் தெரிஞ்சுது. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து ஆன்லைன் முடில. என்னடா அப்படின்னு பார்த்தா, யுவர் அக்கௌண்ட் இஸ் ஆன் ஹோல்ட் ஃபார் 15 மினிட்ஸ்னு வந்துச்சு. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தா, நான் வந்துட்டு இது போட்டிருக்காங்க. என்னன்னா, நான் வந்துட்டு ரைடை வந்து கேன்சல் பண்ணிகிட்டே இருக்கேனாமா. அதனால் என் அக்கௌண்ட் ஹோல்ட் ஆயிடுச்சுனாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு எம்ஆர்பி ஷாப், அதாவது இங்கே வந்து ஒயின் ஷாப்பு, நம்ம ஊரில் ஒயின் ஷாப்புன்னு சொல்லுவாங்க, இந்த ஊரில் வந்து எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க. அந்த ஷாப்பில் பிக்கப் போட்டிருந்தாங்க. அவன் வந்து நல்லா குடிச்சிருந்தான், அப்புறம் காரில் ஏறி ஏதாவது வாமிட் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தானா, சரி ஏதாவது பஞ்சாயத்து ஆயிருன்னு சொல்லிட்டு நான் இறக்கி விட்டேன். இதை வேணால் அப்படியே பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரின்னு இறக்கி விட்டேன். அப்புறம் பார்த்தா இப்படி வந்துடுச்சு. அப்புறம் இன்னொரு கஸ்டமர்கிட்ட போனேன். அவங்களோட பின்னு வந்து அவங்க தப்பாக சொல்லிட்டாங்க. சரி, பின்னை வந்து நான் போட்டேன், அது தப்பாகிடுச்சு. அதனால் அவங்கன்ட்டு சரி என்னால் கேன்சலும் பண்ண முடியல, ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா என்னோடய அக்கௌண்ட் ஹோல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் தெரியுது நம்ம வந்து கேன்சல் வந்து அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணி இப்போ என் மூலியமாக ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணி ட்ரைவ் பண்ணிருக்கீங்க, அவங்களாம் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். கேன்சல் வந்து அதிகமாக பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் ஹோல்ட் ஆகிடும். அதே மாதிரி இதே நான் கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு என் அக்கௌண்ட்டு பேனே ஆயிரும், அந்த மாதிரிலாம் போட்டிருக்கானுங்க. அதே மாதிரி 20% கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 5% தான் வச்சுருக்கேன். அது June 6 to July 6 1% தான் இருக்குது. அப்புறம் எப்படி பண்ணானுங்கன்னு தெரில. சரி, ஓகே, நம்ம ஒரு 15 நிமிஷம் அப்போது பிரேக் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஏர்னிங்ஸ் அதை நான் காட்டவா? இன்றைக்கி ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா 7588 ரூபா. நேற்று வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4 மணி நேரம் தான் ஆன்லைனில் இருந்தேன், 1380. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் தான். 2.5 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் தான் ரைடு கணக்கு வரும். லாஸ்ட் ரைடு பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஓட்டினேன். அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தங்களை ஒரு 20 மினிட்ஸ் ஓட்டினேன். ஓகேங்களா, 1 hour 5 minutes தான் கணக்கு. 2 ட்ரிப்பு தான் 898 வந்துருச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ஏர்னிங்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1450. ஸோ இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் 1450. அது போக ரீஃபண்ட் இருக்குது. டோல் வந்து ஏர்போர்ட்டு பிக்கப் எடுத்திருந்தேன், அதில் 110 வந்து ரீஃபண்ட் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா 1560 வரும். ஸோ ஓகே, ஒர்த்து தான். யாராவது ஜாயின் பண்ணணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி விடுறேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா ட்ரிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 24 தான் எடுத்திருக்கேன். 30 மணி நேரம் தான் ஆன்லைனில் இருந்திருக்கேன். டோட்டலாக 7588 எடுத்திருக்கேன். இன்னும் 2 நாள் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு 3 நாள் இருக்குது. ஃப்ரைடேவும் முடிய போது. ஆனால் இன்றைக்கி ஃப்ரைடே ஃபுல்லாக நான் ஓட்டுவேன். ஸோ 2 நாள் ஃபுல்லாக ஓட்டிட்டு அப்புறம் சண்டே வந்து ஆஃப் டே லீவ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓட்டுவேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். மேட்ரு சொல்ல மாட்டேன். நம்ம வந்து ஏர்போர்ட்டில் சார்ஜ் போட்டால் ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக கிடைக்குது. இப்போது 76% தான் இருக்குது சார்ஜு. ஆனால் பார்த்திங்கன்னா 204 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்குது. ஃபுல் சார்ஜில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 280 காமிச்சது. இப்போ 24% சார்ஜ் போயிடுச்சு. ஸோ 204 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ வந்து சார்ஜும் நல்லாவே நிற்கிது இந்த காரில். ஒருவேளை அது மெயின்டெனன்ஸாக இல்லை நான் கார் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டினங்காட்டிக்கு அப்படி கிடைக்குதா என்னன்னு தெரில. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கிலோமீட்டர் அதிகமாகுது. அதனால் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. நான் போக போக அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய்.